முதல்வருக்கே தெரியாமலேயே கனிமொழிக்கு சென்ற போன் கால். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி தனது 58வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். அவருக்கு எதிர்பாராத விதமாக போன் மூலம் விஜய் தொடர்பு கொண்டு, உங்கள் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுங்கள், நீங்கள் விரும்பியது எல்லாம் கைகூட வாழ்த்துகள் என்று வாழ்த்துகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. கனிமொழிக்கு இன்று பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் விஜய் முதல்வர் மு.க. ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்பவர். ஸ்டாலின் அங்கிள் என்று சொல்லக்கூடியவர். அதேபோல் ஸ்டாலின் சார் என்று கிண்டல் தொனியில் விமர்சனம் செய்பவர். இப்படியெல்லாம் செய்துவிட்டு கனிமொழிக்கு போன் மூலம் அவர் வாழ்த்து சொன்னது விவாதத்தையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு அரசியலில் கனிமொழி கவனம் செலுத்தும் நேரத்தில் இந்த போன் கால் வந்துள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தனது அரசியல் பயணத்தில் முக்கிய திருப்பு முனையை நோக்கி நகர்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் அவர் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளது. பல ஆண்டுகளாக தேசிய அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு வந்த அவர் மாநில அளவிலான தேர்தல் அரசியலுக்குள்ளும் நுழையும் முக்கியமான நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. அரசியல் வட்டாரங்களின்படி 2026 தேர்தலுக்கு பிறகு கனிமொழி தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்து டெல்லி அரசியல் களத்தில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அதாவது சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின்பு எம்பி பதவியை ராஜினாமா செய்வார் என்றும், 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் தமிழக அரசியலில் மேலும் நேரடியான பங்களிப்பை வழங்க கனிமொழி முன்வந்துள்ளார். அவர் வெற்றி பெற்றால் மாநில அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க கனிமொழி எம்பி தலைமையில் 12 பேர் கொண்ட குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அவருக்கு கனிமொழிக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் அவர் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் நடத்தப்பட்டு கனிமொழி மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டதற்கு இதுவே காரணம் என்கிறார்கள். என்னதான் விஜய் திமுகவை எதிர்த்து வந்தாலும் இப்படி போன் செய்து வாழ்த்து தெரிவிப்பதன் மூலம் விஜய் இன்னமும் பி டீமாக இருக்கிறார் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட வாழ்த்து என்பதை விஜய் தரப்பில் இருந்து தெரிவிக்கவில்லை. இதனால் மீண்டும் மீண்டும் விஜய் கமலஹாசன் போல செயல்படுகிறாரா என்ற விமர்சனம் அவர் மீது வந்துள்ளது. அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதன் ஒரு பகுதிதான் இந்த நிகழ்வும் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது.